அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். ஆ, ரொம்ப முக்கியமான 3 வீடியோக்கள். அதாவது ஆடி மாதம் சம்மந்தப்பட்ட 3 பகுதி. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஆடி மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட 3 தெய்வங்கள். அதில் 2 பெண் தெய்வங்கள். 3வது பார்ட்டு நான் போட போகிறது அது ஆண் பெண் எல்லாம் கலந்த விஷயம். ஆனால் அது கட்டாயம் ஆடி மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. அதை நீங்கள் பின்னாடி அப்புறமா நிதானமாக இந்த வீடியோ பார்த்துக்கலான்னா முடியாது. இப்போவே நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் இதை செய்ய முடியும். இது பாருங்கள் என்ன போட்டிருக்கேன். அம்மா வீட்டு கன்னி தெய்வம், கணவன் வீட்டு கன்னி தெய்வம் வர வைக்க தெரிந்து வந்தும் விட்டால் உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சு அவங்கள வரவும் வச்சுட்டிங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. அதுதான் நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் இல்லைங்களா. இப்போ என்னன்னா இது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்போது கல்யாணம் ஆகி நீங்கள் போயிருப்பீங்க. சரி, உங்களுக்கு ஒரு 60 வயசு கூட இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் அம்மா வீட்டில், அதாவது உங்களுடைய அப்பா வீட்டில் ஒரு பெண் 60 வயசு, நீங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கு இந்த கன்னி தெய்வ கான்செப்டே தெரிய வருது. உங்கள் அம்மா வீட்டில் அப்பாவோ அம்மாவோ இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு, உங்களுக்கு அதுக்கு ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடியோ 2 தலைமுறைக்கு முன்னாடியோ ஏதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத கன்னி பெண்ணு போயிட்டுருக்காங்களா, இல்லை சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை ஏதாவது அகால மரணம் அடைஞ்சு போயிட்டாங்களா, பிறந்த உடனே போயிட்டு இருந்தால் கூட, வயிற்றுலேருந்தே போயிட்டு பிறக்கும், அது கணக்கு இல்லை. வயிற்றுலேருந்து பிறந்து ஒரே ஒரு 1 மணி நேரம் இருந்து போனால் கூட அது கணக்கு தான். அந்த மாதிரி தெரிஞ்சே இருக்குதா அப்படின்னு கேட்டுக்குங்க. தெரிஞ்சே இருந்து பர்டிகுலராக சொன்னாங்கன்னா, பேர் கூட உங்களுக்கு தெரியலன்னா நீங்களே கூட ஒரு பேர் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னதுன்னா, ஒரு பயங்கரமான மேஜிக் உலகம் இது. நீங்கள் அப்படி மட்டும் அந்த பெண்ணை மட்டும் நீங்கள் அந்த குட்டி பெண்ணுடைய ஆத்மாவை, அந்த கன்னி பெண்ணுடைய ஆத்மாவை மட்டும் நீங்கள் வர வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வர வைக்கிறதுக்கு ஜோதிடர்கிட்ட போகிறதுக்கோ, இல்லை நீங்கள் ஒரு பெரிய மாந்திரீகமோ தாந்திரிகமோ தெரிஞ்சுக்கிறதுலாம் அவசியம் கிடையாது. இதுக்கு மந்திரம் கூட தேவையில்லை உங்களுக்கு. அந்த பொண்ணை நீங்கள் மனசில் நினைக்கணும். நீங்கள் வேணால் உங்களுக்கு அந்த பொண்ணுன்றதுக்கு பேரே தெரியலன்னா நீங்களே கூட ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனால் அது கன்னி பெண் அப்படின்னு வரணும், வாயில் கன்னின்ற வார்த்தை வரணும். நீங்கள் அதை கும்பிட ஆரம்பிக்கும்போது கன்னின்ற வார்த்தை நிறைய பார்ப்பீங்க. அது எப்படி என்ன பார்ப்பீங்க, கன்னிகா பரமேஸ்வரி, சப்த கன்னி, இல்லை பேரே நிறைய பேர் கன்னிமான்னு வச்சுட்டுருப்பாங்க. இல்லை கன்னிமா துணை, மணப்பாக்கம் கன்னியம்மா துணைன்னு சொல்லிட்டு யாருன்னா ஆட்டோ மேலே வண்டி மேலே வரும். நீங்கள் ஆனால் வணங்க ஆரம்பித்த பின்னாடி அது வரும். அது வந்தாவே உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகுது அந்த ஆத்மான்னு அர்த்தம். ஆனால் அந்த ஆத்மாவை வர வச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆத்மா என்ன பண்ணுன்னா, உங்கள் வீட்டு மேலே அதீத அன்பு வச்சுட்டுருக்குது. அது குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடல. அதுக்கு இந்த கணவன் மனைவி காமம், இந்த பீரியட்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஈடுபட்டுட்ட பின்னாடி உலகத்தில் இருக்கிற ஆத்மா பித்ரு ஆத்மா. உங்களுக்கு அமாவாசை சமயத்தில் கும்பிட்றமே அதுக்கும் ஒரு சக்தி இருக்குது. ஆனால் அது வேறு. ஆனால் அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடியே போகுதுன்னா அது ஒரு தெய்வ சக்தியும் இருக்கும் அந்த கன்னி ஆத்மாவுக்கு. அதே சமயத்தில் அந்த ஆத்மாவுக்கு கடவுள்களுடைய தொடர்பு வச்சுக்க முடியும். அம்மன்கள், காளி, உங்கள் வீட்டினுடைய குலதெய்வம் ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா, அது சுடலை மாடனோ இல்லை வேறு எதனா கன்னிமாவோ இல்லைனா படவட்ட அம்மாவோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க குலதெய்வம். அவங்க கூட தொடர்பு கொள்கிறதுக்கு அந்த ஆத்மாவுக்கு முடியும். அதுக்கு தெய்வ சக்தி இருக்குது. அந்த மாதிரி கன்னி தெய்வமாக போயிருந்தா, ஏஜ் அட்டனே பண்ணிட்டு இருந்து கூட, ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருந்தா கூட அந்த இதுக்கும் ஒரு 75% அந்த சக்தி இருக்குது. அப்போ அதை வர வைக்கணுன்னா ஆடி மாதத்துலேயும் தை மாதத்துலேயும் தான் ரொம்ப பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு. அதில் நான் ஏற்கனவே இதை நான் போட்டிருக்கேன் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல வேண்டியது இருக்குது இது ஏன்னா இது நான் வருஷம் சில விஷயங்களை செய்து பார்த்து பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தி நான் போய் ஒன்று செஞ்சு அது எனக்கு ஒரு பதில் சொல்லி அப்படி சில மாறுதல்கள் வருஷம் ஏற்பட்டுக்கிட்டே வருது. நான் என்ன பண்ணிட்டேன், அம்மா வீட்டுக்கும் சொல்லிவிட்டு அங்கேயும் செஞ்சிட்டேன். என் மாமியார் வீட்டு சம்மந்தமான விஷயத்துக்கும் அந்த மாதிரி எதனா இருக்குதான்னு தேடி பார்த்து அதையும் நான் பார்த்துக்குவேன். 2வது எங்கள் குலதெய்வமே கன்னி தான். அதனால் நான் இந்த மாமியார் வீட்டு சைடில் அந்த மாதிரி ஏதாவது கன்னி ஆத்மா இதெல்லாம் போயிருந்தாலும் அதையும் நம்ம வணங்கணும். அம்மா வீட்டு சைட்லேயும் வணங்கணும். அப்போ அந்த அம்மா வீட்டு சைடு அப்பா வீட்டு சைடுக்கு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். நீங்கள் கேட்கணும். அவங்க ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட போயிட்டு யாராவது ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச யாருன்னா குட்டி பொண்ணு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பர்டிகுலராக ஒரு பர்சன் அவங்களுக்கு வயசு 12, 10, 8ன்னே தெரியும், பேரே தெரியும் அப்படின்னா அந்த பேரை சொல்லியே டெய்லி கும்புறதோடு இல்லாமல் ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளியில் அந்த ஒரு துணி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சே இருக்குது, 2வது தெருவில் ஒரு பொண்ணு இருக்குது,
அவங்க சொன்ன குறிப்பிட்ட வயசில் ஒருத்தர் உங்கள் தெருவிலே இருக்கிறாங்க. ஒரு ஏழ்மையான ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. யாரோ ஒரு இல்லை ஹவுஸ் கீப்பிங்கோட பொண்ணு இருக்கிறாங்க. இல்லை எங்கேயோ கிராமத்துலேயோ இல்லை சிட்டிலேயோ எங்கேயோ இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க சொன்ன அந்த வயசும் அந்த உருவமே உங்களுக்கு தெரியுது மைண்ட்லன்னா, நீங்கள் அவங்க சைஸை கேட்டே ஒரு ட்ரெஸ்ஸு மெயினாக வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃபேன்சியாக ஒரு மாதிரி நைலான் மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு இப்போ நான் அந்த தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ பாவாடை சட்டை போடுறது இப்போ எல்லாருமே பெரியவங்க கூட பெரிய வளர்ந்துட்டவங்க கூட பாவாடை சட்டை தாவணிலாம் போடுறது இப்போ ஃபேஷனாக இருக்குது உங்களுக்கு. அதனால் அந்த பாலாம்பிகை ட்ரெஸ்ஸு கூட உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு கவுனாக கூட இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி பாவாடை சட்டையாக இருக்கலாம். இல்லைனா பாவாடை சட்டை தைக்காத பாவாடை சட்டை கூட அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை ஏறக்குறைய இருக்கும். சைஸ் பார்த்துன்னா நீங்கள் வந்து கொடுத்து கூட தச்சுக்க சொல்லலாம். ஆனால் அவங்க கையில் ஒரு தையக்கூலி ஒரு காசும் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது கொடுக்குறதே வசதியாக இருக்கிறவங்களுக்கோ யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் நான் சொன்ன விஷயத்த மட்டும் இந்த ஆடி மாதம் முடியத்துக்குள்ளே பண்ணிவிடுங்களேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதமான மாற்றங்கள்லாம் வரும். ஒன்று நீங்கள் விரும்புகிற மாற்றங்கள் வரும். இன்னொன்று பெரிய ஆபத்துலேருந்து உங்களை காக்கப்படும். ஏதோ ஒரு பெரிய தீ விபத்தில் இருந்தோ அல்லது ஒரு நீர்நிலைக்கு நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு டூர் போகிறீங்கனாலோ ஒரு பெரிய ஆபத்தில் உயிர் போகிற நிலைமையில் உங்களுக்கு தெரியாது. ரோட்டில் ஏதோ ஒரு பெரிய வண்டி பைக் ஓட்டின்னு போகிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கனால ஒரு ஆபத்திலிருந்து இந்த வருடத்தில் அடுத்த வருடம் அந்த ஆத்மாவை அப்பப்போ தக்க வச்சுக்கணும். நம்ம வருஷம் தை மாதத்துலேயும் ஆடி வெள்ளியிலையும் கும்பிட்டு பண்ணணும். இப்போ நாளைக்கு நான் இன்னொரு பெண் தெய்வம் போட போகிறேன். அதுக்கு வந்து பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை தான்றது இல்லை. அந்த துணியை வச்சு கும்புறதுக்கு தான் வெள்ளிக்கிழமை. இதுலேயே 2 பார்ட்டு சொல்ல போகிறேன். அந்த பார்ட்டில் வந்து வீட்டில் பூவாடைக்காரி நம்ம சும்மா ஒரு சவுத்துலேயோ இல்லை டைல்ஸ்லேயோ மஞ்சள் பிசைஞ்சு நீளமாக இழுத்துட்டு அதில் ஒரு 9 இதுவோ இல்லைன்னா 11 புள்ளி வச்சுட்டு குங்கத்தால் 11 வச்சுட்டு அதை வந்து அந்த வீட்டினுடைய பூவாடைக்காரின்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க. அந்த பூவாடைக்காரின்றதில் வந்து இந்த போன கன்னி தெய்வமும் அடங்கும். அந்த வீட்டிலிருந்து போன சுமங்கலிகளும் வரும். அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து சுமங்கலியாக இருந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் ஆடி வெள்ளிக்கிழமை தான் கும்பிடணும். அந்த வீட்லேயே இந்த கன்னி தெய்வமாக இருந்து போனாங்க பார்த்தீங்களா, கணவன் வீட்லையா இருந்தாலும் சரி உங்கள் அப்பா வீட்லேயும் சரி அவங்களும் தான் பண்ணணும் அதை. அவங்களுக்கும் நீங்கள் தான் சொல்லணும். அவங்க வீடியோ பார்க்காதவங்களா இருக்கலாம். அவங்க யூடியூப்லாம் பார்க்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு சக்தி இல்லாத ரொம்ப வயசாட்டவங்களா இருக்கலாம். அதனால தான் நான் இந்த முறை அம்மா வீட்டு கணவன் வீட்டு 2த்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறேன். அங்கே போயிட்டு அம்மா அப்பா கிட்ட கேட்டு அவங்களுக்கு யாருனா இருக்கிறாங்களான்னு பார்த்துக்குங்க. சரி இல்லவே இல்லையா, இல்லாட்டி போட்டோம். அப்போ உங்களுக்கு தெரியவே தெரியலையா, ஆக மொத்தத்தில் கடந்த 7 தலைமுறையில் போன ஒரு கன்னி ஆத்மா அப்படின்னு நினச்சிட்டு அப்போ நீங்கள் எந்த சைஸ்லேயெல்லாம் கொடுக்கலாம். அந்த துணியை வந்து தைக்காத துணியாக கொடுத்தா கூட கொஞ்சம் தையக்கூலியை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தச்ச துணியாக கொடுக்குறதா இருந்தால் யாருன்னு பர்டிகுலராக தெரியாத பட்சத்தில் ஏதோ ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு கன்னி பெண்ணுக்கு கொடுக்கலாம். இல்லை ஓரளவுக்கு தோராயமாக தான் தெரியுதுன்னா கூட ஏதோ ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு ஏழையான கன்னி பெண்ணுக்கு ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் இது ஏதோ ஏனாதோனன்னு தரதோ யூஸ் பண்ணதெல்லாம் கொடுக்கக்கூடாது. புதுசாக தான் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் முடிஞ்சால் அவங்க கையில் எதனா இனிப்பு சாக்லேட்டு அந்த மாதிரி எதனா கொடுத்து நீங்கள் நேரடியாக கொடுத்து உங்கள் மைண்டில் அந்த பேரை சொல்லணும். ஆனால் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கன்னி தெய்வம் ஆத்மாவை நினச்சி தான் நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. சில பேர் விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது நம்மளுக்கு. அதனால் நம்மளுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுமோ, அவங்களுடைய தோஷம் நம்மக்கிட்ட கழிச்சிடுமோ இப்படின்னு ஏடா குடும்பமாக நிறைய புரிஞ்சுக்குவாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம். சும்மா நீங்கள் ஆடி மாதம் இந்த மாதிரி குட்டி பொண்ணுங்களுக்கு தந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அது அவங்களுக்கெல்லாம் கெட்டதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கும் நல்லது தான், உங்களுக்கும் நல்லது தான். அந்த ஆத்மா திருப்தி அடையும். அந்த குட்டி பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்குற குட்டி பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் நடந்துராது. உங்களுக்கே தெரிஞ்சவங்களே யாருனா இருந்தால் கூட நீங்கள் சாதாரணமாக பண்ணலாம். அவங்களுக்கு கூட சொல்லலாம். நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேட்டுக்குங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு ஒருத்தருக்கு நீங்கள் வந்து இவங்களுக்கு எடுத்து கொடுங்க, அவங்களுக்கு வந்து அவங்க கொடுங்கன்னு கூட 2 ஏழைகள் இந்த வீடியோ பார்க்குற விஷயமா இருந்தால் கூட அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் அதை. ஏன்னா அந்த ஆத்மா வந்து நீங்கள் நினச்சி இவங்களுக்கு கொடுக்குறீங்க. அதில் அந்த வானத்தில் இருக்கிற அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த ஆத்மா அவங்களா நினச்சி அந்த துணியை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகிடுன்னா அது திருப்தி அடைஞ்சிடுது. ஒரு அமானுஷ்ய விஷயமே சொன்னேன் நான் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. நான் ஒரு புடவைய மிட் நைட்டில் வச்சு ஒருத்தருக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அவசரமாக. அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்லேயே போயிட்ட ஒரு பெண், அந்த வீட்லேயே ஒரு பெண்ணும் ஒரு அவங்க பையன் அவங்க குட்டி பையனும் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல கொலுசு சத்தம் கேட்கும், ஒரு குட்டி பையன் ஓடுற சத்தம் கேட்கும்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு அமானுஷ்ய விஷயத்தை பார்த்த அன்றைக்கி தான் அந்த விஷயமே தெரிய வருது இவங்களுக்கு. அது ஏன் நான் தான் அவங்களுக்கு சொன்னேன். ஏன் அதுக்கு அந்த மாதிரி வருதுன்னா, நான் அந்த புது புடவைய எடுத்து போய் கொடுத்தது நீங்கள் கொடுத்த உடனே அந்த புடவைய பிரித்து அன்றைக்கி மிட் நைட்டில் எல்லோரும் பார்த்துன்னு இருந்திருக்காங்க.
ஆல்ரெடி அந்த அந்த புடவைய எடுத்துன்னு போன அந்த வீட்ல தான் அந்த ஆத்மா வந்திருக்குது. ஆனா, அந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த கொலுசு சத்தம் கேட்குறதும், குட்டி பையன் ஓடுற சத்தம் கேட்குறதுன்றது ரொம்ப நாளாவே இருக்குது. ஆனா, இவங்க தெரியாமயே இருந்திருக்காங்க. அது இந்த வீட்டுக்குள்ளேயே தான் போயிருக்கிறாங்க. ஒருத்தரு சுமங்கலியாவும், ஒரு குட்டி பையனும் சேர்ந்தே இதாயிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம், இந்த அமானுஷ்யத்த அவங்க பார்க்கும்போது தான் அது தெரிய வருது. அதுக்கான காரணத்த நான் தான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த புது புடவையன்னா ஆசைப்படும். அந்த ஆத்மாக்கள் வந்து நீங்க ஒரு கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தாலும், அந்த புது புடவை, வளையலு இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுக்கு அந்த வரும். அதனால தான் அது வந்து டிஸ்டர்ப் ஆச்சு. அந்த வீட்ல அன்னைக்கு மிட் நைட்ல அந்த புடவைய எடுத்தும்போது இவங்க எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருந்த சமயத்தில, அந்த டிஸ்டர்ப் ஆயி அவங்களுக்கு அது தேவைன்னு இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் அந்த புடவை வைக்கிற பழக்கம் நம்ம வெள்ளிக்கிழமையில ஆடி வெள்ளி, தை வெள்ளியில புடவை வச்சு கும்புறது இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த பூவாடைக்காரிக்குன்னு நம்ம ஒரு புடவை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த புடவைய வந்து வீட்ல நீங்க வாங்கி வச்சு நீங்களே கட்டிக்கிட்டு ரொம்ப நாளா உங்க வீட்லயே அந்த புடவை இருக்கணும். அது வந்து நீங்க இது பண்ணலாம். நீங்க தனியா ஒரு புடவைய எடுத்து அத யாருனா ஒரு ஏழை பெண்மணிக்கு தரலாம். ஆனா அந்த பூவாடைக்காரிக்குன்னு ஒரு புடவை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, துவச்சிட்டு தண்ணீல நனச்சிட்டு ஓரத்தில வந்து இது வச்சுட்டு பொதுவா இந்த மாரி புடவையே வந்து ஒரு சில்க் காட்டன் மாரியோ, ஒரு காட்டன் சாரி மாரி தான் வாங்கணுமே. அத தண்ணீல போட்டா அது ட்ரை கிளீனிங் தான் பண்ணணும். அந்த மாரி புடவைங்கள இதுக்கு வாங்கக்கூடாது. தண்ணீல போட்டு வைக்கிறது தான் அதுக்கு ரொம்ப ஐதீகம். ஏன்னா, அது போய் பிரபஞ்சத்தில அப்ப தான் வந்து அவங்களுடைய ஆத்மாவுக்கு போய் சேரும் அந்த புடவ. அதெல்லாம் நான் என் வீடியோவிலே போட்டிருக்கேன். அது எப்படி கொசுவி வைக்கணுன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா, இன்னைக்கு நான் சொல்ல வர்றது அது இல்ல ரொம்ப முக்கியமா. இன்னைக்கு நான் சொல்ல வரதே வந்து அந்த கணவன் வீட்டுது, இந்த அ அப்பா, அம்மா வீட்டுது 2 பேரையும் கண்டுபிடிச்சு 2 பேர் ஆத்மாவும் வீட்லயும் அந்த துணிய வச்சு ஒரு ஸ்வீட்டோ, பொங்கலோ வச்சு கும்பிட்டு 2த்தையும் ஒண்ணா கூட பண்ணலாம் நீங்க. இந்த ஆடி, வெள்ளி முடியத்துக்குள்ளவே இன்னும் 3 வெள்ளி இருக்குது. முதல் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும் அத. இன்னும் 3 வெள்ளி இருக்கு. இதில நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரே வெள்ளிக்கிழமையிலேயே நிவேதனம் பண்ணி, வீடு தொடச்சு, மா இலை இது பண்ணி, கோலம் போட்டு, மாக்கோலம் போட்டு, ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி, ஒரு வடை பண்ணி, இதெல்லாம் செஞ்சு வாழை இல போட்டு, பூவாடைக்காரின்னு சும்மா வீட்ல ஒரு டைல்ஸோ எதனா இருந்ததுன்னா, அதில ஒரு நீளமா மஞ்சள் இழுத்துட்டு, அதில ஒரு 11 குங்குமம் வச்சுட்டு, அந்த புடவைய வச்சுட்டு, வீட்ல இருக்கிற பூவாடைக்காரி. அது வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்க, நீங்க யாரு திருமணமான பெண்ணுங்கிறவங்க, நீங்க தான் அத கட்டிக்கணும். நீங்களே கொஞ்ச நாள் வச்சுட்டு, ரொம்ப நாள் பொறுத்து வேணா யாருக்கானா அத ரொம்ப நெருங்கியவங்களுக்கோ யாருக்கானா குடுக்கலாம் அத நீங்க. ஆனா, வீட்லயே அது இருந்துடணும். அத ஒண்ணும் நீங்க எல்லாருக்கும் தரணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நீங்க தரணும்னா கூட, ஒரு 5 ஜாக்கெட் பிட்டு எடுத்தோ, இல்ல ஒரு உங்க சக்திக்கு முடிஞ்ச புடவைய ஒண்ணு எடுத்தோ, நீங்க அது சும்மா வேணா ஒரு ஏழை பெண்மணிக்கு வந்து நீங்க குடுக்கலாம். யாருனா உங்க வீட்ல இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கலாம், இல்ல உங்க வீட்ல வேற ஏதாவது கல்யாணம் வச்சுன்னு இருக்கலாம். அப்ப நீங்க வந்து ஒரு 4 பேருக்கோ, ஒரு 3 பேருக்கோ ஜாக்கெட் பிட்டோ, புடவையோ வச்சு குடுக்குறீங்கன்னா, வெத்தல பாக்கு வச்சு, மஞ்சக்கிழங்கு வச்சு குடுத்துருவீங்க. அது வேற. ஆனா, அந்த பூவாடைக்காரிக்குன்னு சொல்லிட்டு வச்சு கும்பிட்றீங்க பார்த்தீங்களா, உங்க வீட்ல அந்த புடவைய நீங்களே கட்டிக்கணும், நீங்களே வச்சுக்கணும். அது ஒண்ணு. அந்த புடவ கூடவே இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும். அந்த குட்டி பொண்ணுக்கு நீங்க வாங்குற ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும்னா, முதல்லயே யாருன்னு தெரிஞ்சே இருக்குது. ஒரு 10 வயசு பொண்ணு போயிடுச்சு. அந்த பொண்ணு பேரே இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு பேர நெனச்சு அந்த வயசுக்கு உரிய ஒரு ட்ரெஸ்ஸையே வாங்கி வச்சு, இல்லன்னா மெட்டீரியலா வாங்கி வச்சு உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஏழ்மையான இருக்கிறவங்க கிட்ட அந்த பொண்ணு பேரா நெனச்சு, அது பேர் ஏதோ ஒரு வசந்தின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்குது. இல்ல பேரே தெரியாது. ஒரு பொண்ணு போயிருக்குதுன்னு கேள்விப்பட்டுக்கிறேன்னு சும்மா மட்டும் கேட்டுக்கிறீங்க. கணவன் வீட்டினுடைய அம்மாவ, அப்பாவெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு அந்த போயிடுச்சுங்க யாரோ சொன்னாங்கல்ல, எங்க மாமனார், மாமியார் சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னி பொண்ணு. அதுக்கு பேரே இல்லன்னா கன்னி பொண்ணு. அந்த கன்னி பொண்ணு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அந்த பூஜை ரூம்லேயும் ஒரு பிளேட்லேயோ மணையிலையோ வச்சு அந்த பூவாடைக்கார புடவை கூடவே இதையும் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த கன்னி பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு கையில் ஒரு காசோ இல்லை ஒரு சாக்லேட்டோ ஒரு இது மாதிரி அந்த பெண்ணை மகிழ்விக்கக்கூடிய ஒரு குட்டி பெண்ணை ஆனால் உங்கள் மைண்டில் அந்த பூஜை பண்ணும்போதும் சரி நீங்கள் எடுத்துன்னு போய் அதை கொடுக்கும்போதும் சரி அந்த கன்னிம்மா, அந்த குட்டி பொண்ணு, அந்த கன்னிம்மா, அந்த குட்டி பொண்ணுன்னு நெனச்சுக்கிட்டே குடுக்கணும். ஒரு குட்டி பொம்மையோ, இல்ல கட்டை சொப்புகளோ, இதுங்கள கையில ஒரு கவரா வச்சு எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு குடுத்துட்டு, நீங்க வந்து திருப்தியா அந்த குட்டி பொண்ணு ஹேப்பியா வாங்கிக்கணும் உங்ககிட்ட. அந்த நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா, நீங்க அந்த பேரு கனெக்ஷன் பண்றீங்க. வீட்ல நிவேதனம்லாம் பண்றீங்க. ஆடி வெள்ளியில பண்றீங்க. அப்போ உங்க கூட அந்த கனெக்ஷன் கிடைக்கும். கிடைச்சதுன்றதுக்கு என்ன சாட்சின்னா, ஒண்ணு கனவுல வரும். ஒண்ணு கனவுல வந்து குட்டி பொண்ணு மாரி பார்ப்பீங்க. இல்லன்னா பாலாம்பிகை பார்ப்பீங்க. இல்லன்னா நீங்க எந்த பேரு சொன்னீங்களோ, அந்த பேர்லயே இருக்கிற பேர உச்சரிப்பு யாருன்னா பேசுவாங்க அத பத்தி. அது டிவியில இருக்கலாம், வீடியோல இருக்கலாம், இல்ல வெளியில இருக்கலாம், இல்ல தெருவுல இருக்கலாம். நீங்க வழியில போகும்போது அந்த பேரு யாரோ ஒருத்தர கூப்பிடுற மாரி இருக்கலாம். வசந்தின்னு ஒரு குட்டி பொண்ணு உங்க வீட்ல யாரோ ஒரு இதா இருக்குதுன்னா,
ரோட்டில் நீங்கள் போகும்போது வசந்தின்ற பேர் மறுபடியும் எங்கோ ஒரு இடத்துல பார்க்குறீங்கன்னா உங்கள் கூட அந்த ஆத்மா கனெக்ஷன் ஆயிடுச்சின்னு அர்த்தம். உண்மையிலே அந்த ஆத்மா கனெக்ஷன், அந்த பெயர் கனெக்ஷன்கள் இருக்குன்றதுக்கு சாட்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். ஆடி வெள்ளி கூப்பிட்றேன் நான் வீட்டுக்கு, இந்த வாராகியை கூப்பிடுங்க, குலதெய்வத்தை கூப்பிடுங்க, 1ஆம் தேதி கூப்பிடுங்கன்றேன். அன்றைக்கி காலையில் 9 to 10 எனக்கு வந்து ஒரு விஷன் மாதிரி வருது. அந்த விஷன் மாதிரி எனக்கு வருது. அந்த விஷனை நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன். எங்கள் அம்மா ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிறியே, நீ சொல்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெயர் கனெக்ஷன் அதில் எனக்கு அந்த விஷனில் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் பெயர் கனெக்ஷன்கள் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கே. என்னுடைய பெயர் கனெக்ஷன்கள் இன்னும் சொன்ன ஒரு இந்த கன்னிதெய்வ பெயர் கனெக்ஷன்கள் எல்லா கனெக்ஷனும் இருக்குது அதில். அதனால் இது எப்படி வர வைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். உங்கள் கணவன் வீட்டுது மட்டும் நீங்கள் வர வச்சுக்கிறதும் ஒரு லாபம். அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லி அது தனியாக பண்ணிடணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அப்பா இப்போ இல்லை, எங்கள் அம்மாவெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறது எல்லாம் நான் தான் பார்க்குறேன். இப்போ நிறைய இந்த சுலு ஆத்மா விஷயம் வேறு கூட சொல்கிறேன் பாருங்கள். அதனால் அந்த சுலு ஆத்மா பாதிப்புனால் எங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தம்பி பிறந்து அவனும் ஒரு 3 வயசில் போயிட்டான். இன்னொரு தம்பி வந்து அவன் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். அவனுக்கு அப்படி மனதில் அப்படி மாறி போச்சு. அதுக்கு எல்லாமே ரீசன் அந்த பின்னாடி அந்த சுலு ஆத்மான்னு ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்குது. அது நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். நான் ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த கன்னி தெய்வ ஆத்மாவிலே இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கன்னி தெய்வத்தை ஏன் இவ்வளோ பவர்ஃபுல் அந்த கன்னி தெய்வன்றதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் மறுபடியும் சொல்கிறேன். அப்படி ஒரு கன்னி தெய்வம் மட்டும் போயிடுச்சு, அதை தொடர்ந்து கும்பிட்டுன்னுக்குறாங்க, துணி வச்சு கும்பிட்றாங்க, இல்லை பேர் சொல்லி கும்பிட்றாங்கன்னா அந்த வீட்டில் அது ஒரு தெய்வமாக மாறும். அந்த தெய்வம் என்ன பண்ணுன்னா, உனக்கு பில்லி சூனியம் வச்சாலோ, உன் வீட்டு மேலே யாருனா பொறாமப்பட்டாலோ, அந்த கட்டுங்களை எந்த சாமிக்கு கட்டு போட்டு வச்சுக்குதோ அந்த கட்டு உடைக்கும் அது முதல்ல. இப்போ நீங்கள் உங்களுடைய குலதெய்வமே ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி வேறு ஒரு குலதெய்வம் 7வது இதில் முடிஞ்சு போயிட்டு இன்னொரு குலதெய்வம் தொடங்கும் எப்பவுமே. அப்போ அந்த 3வது இதில் முடியும் போகிற சமயத்தில் அதை கட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. ஒரு சுலு ஆத்மாவோ இல்லை சூனியம் வச்சே போன ஜென்மத்தில் யாரோ கட்டு போட்டுருக்காங்க. அந்த கட்டை இந்த கன்னி தெய்வத்தால் உடைக்க முடியும். டைரெக்டாக போய் உடைக்குமா? டைரெக்டாக போய் அந்த கன்னி தெய்வமே உடைக்குமானா இல்லை. இங்கே போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் தம்ப்நெயில்ல, இதே கதை தான். அந்த கன்னி தெய்வ ஆத்மா என்ன பண்ணுன்னா, இந்த பெரிய காளி, பார்வதி, இந்த அம்மன்கள் இருக்கிறாங்க பாருங்கள், பெண் தெய்வ சக்தி இருக்குது பாருங்கள், இந்த சக்திக்கிட்ட போய் அந்த பேச முடியும். இதே நீங்கள் பித்ருக்கள் ஆத்மாவுக்கு சில ஆத்மா கிட்ட தான் பேச முடியும். இப்போ நம்ம மாதம் அமாவாசைக்கு கும்பிட்ற தை அமாவாசை இந்த மாதிரி அமாவாசையில் அது 3வது பார்ட்டாக போட போகிறேன். 3வது பார்ட்டாக இந்த அமாவாசை சம்மந்தமாக வர்ற பித்ருக்கள் அந்த ஆத்மாவனுடைய இதோ 3வது பார்ட்டில் போடுறேன். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு அவங்களுக்குன்னு சில ஆத்மா கிட்ட கேட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்குற விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும். ஆனால் அந்த ஆத்மாவை வந்து இந்த மாதிரி ஒரு அம்மன் கிட்ட போயிட்டு கேட்கறதுக்கு முடியாது. அவங்களுக்கு வேறு விதமான சில உங்களுக்கு நல்ல நீங்கள் கேட்குற வேண்டுதல்களில் சில விஷயத்தை முடிச்சு தர முடியும் அந்த பித்ரு ஆத்மாக்களுக்கு. ஆனால் இந்த கன்னி தெய்வ ஆத்மா உங்களுக்கு எல்லா சிவன், பார்வதி எல்லா கடவுள்கிட்டையுமே போய் அந்த ஆத்மா வந்து அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டுக்கான நல்லதை முடிக்கும். ஏன் முடிக்கும்னா, உங்கள் வீட்டு மேலே அதீத பற்று வச்சுட்டுருக்குது. அது குலதெய்வம்னா கூட எப்படின்னா 7 தலைமுறைக்கும் அது குலதெய்வம். 7 தலைமுறை ஆளுங்களுக்கும் உங்கள் பங்காளி உன்னை வெட்டலான் இருப்பான், அவனுக்கும் அதுதான் குலதெய்வம், உங்களுக்கும் அதுதான் குலதெய்வம். இந்த வேற்றுமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை உங்களுக்கு ஏதோ கர்மா இருக்குது, ஏதோ ஒரு நல்ல கட்டு போட்டு வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல சாபம் கொடுத்து வச்சுக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் சட்டையே பண்ண மாட்டீங்க. எனக்கு வந்து எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் அதை சொல்ல முடியாது என்னால் எங்கள் வீடியோவில் வெளிப்படையாக. இப்போது இந்த குட்டி பொண்ணு இந்த ஆத்மா வந்து உங்கள் வீட்டு மேலே பயங்கர பற்று வச்சுங்குது. அது என்ன பண்ணுன்னா, உங்கள் வீட்டிலையே ஒன்று பற்று வச்சுன்னு உங்கள் வீட்டுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கும்பிட்டுட்டு இருக்கிற ஆளாக இருந்தால் ரொம்ப நல்லது பண்ணிகிட்ருக்கும். நீங்கள் கும்பிடலன்னா கூட பகையாக மாற்றிக்காது அது. நீங்கள் இதே பித்ரு ஆத்மானா கும்பிடலன்னா கூட அது கொஞ்சம் கோவப்படும். ஆனால் இந்த கன்னி ஆத்மா வந்து நீ கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் உன் குடும்பத்து மேலே ஒரு பற்று வச்சுக்கும். ஒரு வேளை கும்பிட்டியானா அதிகமாக உனக்கு நல்லது பண்ணும். அது என்ன பண்ணுதுன்னா, உன் அந்த போயிட்டோம், சின்ன வயசில் போயிட்டோம், அந்த வீட்டிலே நம்ம வரல, உன் வீட்டு மேலே எந்த கோவமே இல்லை. அது வயசாகிட்டு போனால் என் பிள்ளை என்னை கவனிக்கலை, என் அம்மா கவனிக்கலை, அவன் சரியாக பண்ணலன்னு 1000 கோவத்தோடு போகிறாங்க வயசானவங்க. நம்ம எவ்வளோ செய்திருப்போம், நம்ம பசங்களை நம்ம சட்டை பண்ணல, நம்மளை மதிக்கலைன்ற கோவத்தோடு போகிறாங்க. ஆனால் ஒரு குட்டி பொண்ணுனுடைய ஆத்மா எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு பெண் தெய்வ சக்தியாக இருக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ளேருந்து நம்ம வந்துட்டோம், நம்ம இல்லாத போயிட்டோம், நம்ம வளராத போயிட்டோம் அப்படின்ற ஆசையிலேயே அது இருக்குது.
அந்த வானுலகத்துக்கு போகாமே இங்கேயே இருக்கும். இங்கேயே வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஆசையிலே இருக்கும். இதுலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் அந்த பேர் நினச்சே வந்து துணியை வச்சே கும்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்பப்போ கூட சும்மா அந்த பொண்ணு நினச்சி ஏதோ ஒரு ஏழை பொண்ணுக்கு எதனா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இல்லாத கடவுள்கிட்டலாம் உங்கள் பற்றி சொல்லும். அவங்க ரொம்ப இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இதில் இருக்கிறாங்க, ஏதாவது நல்லது பண்ணுன்னு அங்கே அப்படியே தம்ப்நெயில்ல பார்த்துங்க. அது மாதிரி ஒரு அம்மன் கிட்ட, காளி கிட்ட, பார்வதி அம்மா கிட்ட போயிட்டு சொல்லும். இப்போ எப்படி நின்றுருக்குது பாருங்கள், அதே மாதிரி போய் சொல்லும். போயிட்டு சொல்லி அது வந்து எங்கள் வீட்டுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வரும். இல்லை உங்கள் வீட்டுக்கு ஒரு கெட்ட சக்தி, தீய சக்தியே ஒரு ஏதோ ஒன்று வச்சு யாரோ கட்டு போட்டு வச்சுங்கிறாங்கன்னா, அந்த கட்டை உடைக்க சொல்லி போய் கேட்கும். அந்த அம்மன் கிட்ட போயிட்டு, அந்த காளிக்கிட்டேயோ பார்வதிக்கிட்டேயோ போயிட்டு அந்த கட்டை உடைக்க சொல்லின்னு கேட்கும். அது வந்து நீ போய் கேட்கறத விட, நீ சாமியாண்ட நின்று கேட்கறத விட அந்த கன்னி ஆத்மா கேட்டு தானே அந்த கடவுள் ஒத்துக்கும். ஏன்னா நீ சரியாக கும்பிட்டியோ இல்லையோ, ஐதீகங்க சடங்குங்க நீ சரியாக பண்ணலையோ, இல்லை தப்புங்க பண்ணியிருப்ப, அதனால் கடவுளுக்கும் உனக்கும் நடுவில் ஒரு டீச்சரு ஒரு வாத்தியார் மாதிரி உன் மேலே வெறுப்பு இருக்கலாம், எது இருக்கலாம். ஆனால் அந்த கன்னி தெய்வ ஆத்மா போய் உனக்கு சிபாரிசு பண்ணுது. அதுக்கு உன் மேலே இருக்கிற பற்றுனால அந்த கன்னி ஆத்மா போயிட்டு அந்த பெரிய தெய்வத்துக்கிட்ட உன் வீட்டுக்காக உன் குடும்பத்துக்காக சிபாரிசு பண்ணும்போது அந்த தெய்வம் உன்னை நீயே கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் அந்த தெய்வம் உனக்கு திரும்பி பார்க்குது உன்னை. அப்போது இந்த ஆத்மாக்களுக்கு ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம பூமியில் நிறைய விதமான ஆத்மாக்கள் இருக்குது. அந்த ஆத்மாக்களை வந்து நமக்கு கூட வந்து உருவமாக வரலையோ தவிர அதனால் சில நகர்வுகளை செஞ்சிட முடியுது. அதுக்கு எங்குமே ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபே இல்லை. அதை உணர மட்டும்தான் முடியும். இதே சமயத்தில் இன்னொரு தீய சக்திகள் என்ன பண்ணோன்னா, வானத்தில் இருக்கிற தீய சக்திகள் என்ன பண்ணோன்னா, அந்த நம்பிக்கையை கெடுத்துக்கிட்டே இருக்கும். நீ ஒரு வீடியோ இந்த மாதிரி போடுறன்னா, இன்னொரு வீடியோ அவனை வந்து போட்டு அதெல்லாம் உருட்டு, அதெல்லாம் இது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசி சயின்டிஃபிக் விஷயங்களெல்லாம் பேசி அதை கொலாப்ஸ் பண்ணுறதே யாருன்னு கேட்டால் அந்த தீய சக்திகள் தான். இது ஆக விடக்கூடாதுன்னு தெரிகிற தீய சக்திகள் தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த விஷயத்தில் இருக்கிற நம்பிக்கையை கொலாப்ஸ் பண்ணுறது தான் அந்த தீய சக்தியினுடைய வேலையாக இருக்குது. அவங்க தான் வந்து அதுக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறது அதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு தொடர்ந்து இதை பண்ணிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் தெரியும். அவங்க நிறைய விஷயங்களை வெளியில் சொல்லிக்க முடியாத மீட் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுக்கு தான் உலகமே உனக்கு கோடி கோடியாக கோயிலுங்களுக்கு கொட்டி கொடுத்துட்டுருக்குது. கோயிலுக்குள்ளே சாமியை கும்பிட்டுருக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் கோயிலுக்கு கொட்டி கொடுக்கறதுனால தான் நல்லது நடக்குதானா? இல்லை. கோயிலுக்கு நீங்கள் கொட்டியே கொடுக்கலன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி நம்பி வணங்கினாவே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் போய் பெருசாக கோயிலுக்கெல்லாம் எதுவும் பண்ணலன்னா கூட நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த கடவுள்னு ஒன்று இருக்குது, இந்த சக்தி இருக்குது, இது இந்த மாதிரி போய் சொல்லும், அது நம்ம கன்னி தெய்வம், அது போய் சொல்லும்னு உங்கள் மைண்டில் நம்பினாவே அது நடக்கிறதா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் போயிட்டு வந்து அப்படியெல்லாம் பண்ணால் தான் நடக்கும்னு வேறு நிறைய பேர் மடமாற்றி அவங்களுடைய வருமானத்துக்கும் சேர்த்து அவங்க பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அதை பண்ணுறீங்க. உங்களுக்கு எதுவுமே உணர்ந்து அந்த மாதிரி நடக்கலைன்னா நீங்கள் அதை போய் அவங்க சொன்னால் கூட நீங்கள் கொடுக்க போதில்ல. யாருக்குமே எப்போவுமே அந்த மாதிரி ஒரு உணர்வோ நடந்ததோ, ஒரு காட்சியோ இல்லை ஒரு உணர்வோ நடந்ததே இல்லை அப்படின்னா, யாராவது சொல்லி ஏமாற்றி இருந்தால் கூட நீங்கள் கோயிலுக்கு போயிருக்க போதில்ல, அவ்வளோ உண்டியல் எத்தனை போட்டிருக்க போதில்ல. அந்த ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாமல் நடந்துருக்குதுன்றதுனால தான் அந்த ஆன்மீக விஷயத்தையும் அந்த கோயிலுக்காகனாலும் ஒரு ஆன்மீக விஷயம்னாலும் கோடி கோடியாக அங்கே போய் குவியிற விஷயம் தடுக்கப்பட முடியாமல் இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து கூட உங்களால் பண்ண முடியும். எப்போ ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல நிறைய இந்த சக்தியெல்லாம் இருக்குது. அங்கே உங்களுக்கு அந்த ஸ்ரீசக்கரம் அதெல்லாம் வச்சு அங்கே நிறைய யாகங்களை பூஜைகளை பண்ணுறாங்கன்றதுனால ஓரளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற தீய சக்திகள் அதெல்லாம் க்ளீன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எப்பாவது போயிட்டு வரலான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச சக்திக்கு முடிஞ்சது ஒரு உண்டியலில் போட்டு வரலாம். அந்த கோயில் வாசலில் இருக்கிற ஏழைங்களுக்கு ஏதோ கொடுத்துட்டு வரலான்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இந்த கன்னி தெய்வ ஆத்மா விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுன்றதே வந்து ஒரு வரம்னு நான் சொல்லுவேன். இதை வந்து உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு சொல்லி அதை அவங்களால பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்களே பண்ணிவிடுங்க. அதை கணவன் வீட்டு காசில் அதை போய் கொடுத்துட்டு வரக்கூடாதானே? இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அம்மா இதில் கணவன் வீட்டுக்கு போயிட்டு பின்னாடி அப்பா அம்மா வீட்டையே வந்து கவனிக்கிறதே பாவம், அவங்கள பற்றி கேர் பண்ணுறதே தப்பு, ஒளிச்சின்னு தான் நீ பண்ண முடியும், ரகசியமாக தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ பண்ண முடியும்னு இருக்குது. ஆனால் ஒரு பையன் வந்து என் அப்பா அம்மாவுக்கு செய்யறது என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு பண்ணுறதா இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சக்திக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க யாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ யாரும் இல்லை உங்கள் அண்ணன் தம்பி இந்த நம்பிக்கைலாம் இல்லாமல் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு ஒன்றும் ஆகாது. அந்த ஒரு சின்ன நீங்கள் ஒரு ஏழை ட்ரெஸ்ஸுக்கு
உங்கள் வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிடுங்க. இதே மாதிரி அந்த கன்னி பொண்ணுது அம்மாவோ அங்கே இருக்கிறவங்க யாரோ அவங்கள வச்சு கும்பிட்டு சொல்லிட்டுங்க. ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள், அங்கே இருக்கிறவங்கள அண்ணனோ அண்ணியோ அம்மாவோ யாரனா வச்சு கும்பிடுங்கன்னு சொல்லி பாருங்கள், அவங்க செய்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி செய்யலைன்னா நீங்களே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து விசாரிக்க மட்டும் நீங்களே விசாரிச்சிருங்க. ஈடுபாடோடு விசாரித்து அதுக்கு என்ன அம்மா வீட்டுக்கு சம்மந்தமாக என்ன அதுவோ இதை வச்சு கரெக்டாக வெள்ளிக்கிழமை கும்பிட்டுட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும், எனக்கு இல்லைங்க, உங்களுக்கே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அவங்களுக்கு வந்து அது பணம் தான் சில பேருக்கு செய்யறது கஷ்டமாக இருக்கும். யாரனா வாங்கி கொடுத்தா செய்யறதா இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதை பண்ணிவிடுங்க. ஆனால் அப்போ கூட இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த விஷயமும் நம்ம வாங்கி கொடுக்கறதுனால அந்த விஷயமும் நமக்கு தான் வரும். இந்த கணவன் வீட்டுக்கு பண்ணுற விஷயமும் நமக்கு தான் வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு தான் ரொம்ப பண்ணும். அது உங்கள் கணவன் வீட்டு விஷயம் உங்களுக்கு தான் நல்லா பண்ணும். அதனால் நீங்கள் பணம் கொடுத்து எப்படி வாங்கினாலும், நீங்கள் தான் அதுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கினாலும் என்ன பண்ணாலும் அந்த ஆத்மா அந்த இதில் தான் அந்த தலைமுறையில் தான் உங்களுக்கு வந்து ஈடுபாடோடு இருக்கும். நீங்கள் அதை வாங்கி கொடுக்குறீங்கன்றதுனால நீங்கள் போய்ட்டு உங்கள் அப்பா அம்மா வீட்டினுடைய இது வந்து உன் மேலே உன்னுடைய இதில் வர்றது பரம்பரைக்கு உன்னுடைய கணவன் வீட்டினுடைய அந்த வாரிசுகளுக்கு அது வருமானு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் செய்கிறது உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நீங்கள் செய்கிறது உங்கள் கையால் ஒருவேளை அவங்களுக்கு அதெல்லாம் புரியல சரியில்லைன்னா நீங்கள் செய்கிறது உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வரிசா நல்லது நடக்கும். வாரிசாக அவங்களுக்கும் நல்லது நடக்கும். அது மூலமாக அதை நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணுறீங்கல்ல, நீங்கள் அதுக்கு முயற்சி எடுத்து பண்ணுறீங்கல்ல, அப்போது நீங்கள் அந்த வீட்டில் பிறந்தவங்க தானே, நீங்களும் அந்த வீட்டில் ஒரு பொண்ணாக பிறந்தவங்க தானே. அதனால் அந்த ஆத்மாவுக்கு உங்கள் மேலே ஒரு கரிசனம் வரும். நடக்க தான் நடக்கும், அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்க தான் நடக்கும். ஆனால் அதை நினச்சிக்கிட்டு அதை பண்ணக்கூடாது. அதுக்கு பண்ணாலும் நம்மளே பண்ணிட்டோம்னா நல்லது, நம்மளுக்கே டபுள் இது வந்துடும்ன்றலாம் நினைக்கக்கூடாது. அதை வழிப்படுத்தி விடணும். ஒருவேளை அவங்க இருக்கிறவங்களே வாங்கிறதுக்கும் தயாராகிறாங்க, செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறாங்கன்னா அவங்களே செய்ய சொல்லிட்டுங்க. அது இல்லை, அதனால் நீங்கள் இது பண்ணாதீங்க. அங்கே யாரும் பண்ணுறதுக்கு பட்சத்தில் யாரும் இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறைய லட்சக்கணக்கில் செஞ்சு நீங்கள் ஒரு பயங்கர யாகம் வளர்த்ததை விட பயங்கரமான விஷயம் இது நான் சொல்லிட்டு இருக்கிறது. நான் இப்போ சொல்லிட்டே இந்த ஒரு விஷயம் நடுவில் விட்டேன் பாருங்கள், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த குடும்பத்து மேலே ரொம்ப ஆசையும் பற்றுமா அந்த கன்னி பொண்ணு இருக்குது. அந்த வழியில் வர்ற குட்டி பொண்ணு கடந்த 7 தலைமுறைக்கு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. குலதெய்வமும் அதே தான், 7 தலைமுறைக்கு இந்த கன்னி பொண்ணு கதையும் அதுதான். அந்த பற்றோடு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தூய ஆத்மா இருக்குது, அது போய் சொல்லுது. வணங்குறதுன்னு ஒன்று இருக்குது, இது நல்லது பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தெய்வ சக்தி இருக்குது. அது மற்ற தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லி நல்லது வந்து உங்களுக்கு. இதுலேயே என்னன்னா அப்படி ரொம்ப ஈடுபாடு ஆயிடுச்சு, அந்த வீட்டு மேலே ரொம்ப ஈடுபாடு ஆயிடுச்சு. நல்லது பண்ணணும்னு நினைக்குது. ஆனாலும் அந்த வீட்டில் வேறு ஏதோ சுல ஆத்மா, அமானுஷ்ய ஆத்மா, சாபங்கள் எல்லாம் இருக்குது. இதை ரொம்ப நம்ம வந்து இந்த மாதிரி உருவம் இந்த நிலைமையில மட்டும் இருந்தால் போதாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற சமயத்தில் என்ன ஆயிடுதுன்னா, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் அந்த வீட்லேயே பிறக்குது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் அந்த வீட்லேயே பிறக்குது. பிறந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பிறந்த அவங்களால அந்த அம்மா வீட்டுக்கு நிறைய நல்லது நடக்கும். நீங்களே கூட சொல்லலாம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ஏதோ ஒரு ஜென்மத்தில் கன்னி தெய்வ தொடர்பு இருந்து அந்த வீட்டுக்கு போகணுன்னே நீங்கள் வேறு ஒரு தெய்வத்தால் அங்கே பிறக்க செய்திருக்கலாம். அல்லது உங்களுடைய ஆத்மாவே அந்த வீட்டில் பிறந்து அந்த வீட்டிலேயே அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு அந்த வீட்டு மேலே கூட வெறுப்பு கூட இருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா வீட்டு மேலே உங்களுக்கு வெறுப்பு கூட இருக்கலாம். நீங்கள் கார்த்திகையோ உத்திரமோ உத்திராடமோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த வீட்டிலேயே கூட இல்லாமல் போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் உங்களால் தான் அந்த வீட்டினுடைய ஏதோ ஒரு தலையெழுத்து மாறுற மாதிரி தலைமுறையாக இருந்த ஒரு பகையான சுலாத்மா விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் அடியிலேருந்து நோண்டி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டு மாற்றுற விஷயம் வந்து இந்த 3 பேராலேயே அந்த வீட்டுக்கு நடக்கிற மாதிரி இருக்கலாம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறந்தவங்களாலேயே அந்த வீட்டில் தொடர்ந்து பல தலைமுறைகள் வந்து ஆண் பிள்ளைகள் தொடர்ந்து பாதிக்கிறதும், பைத்தியம் முற்று போயிருந்தோம், செத்து போயிருந்தோம், லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகி கல்யாணம் ஆகிற வயசில் கல்யாணம் ஆகாத போகிறதும் அது வந்து க்ளீனாக தெரியும். 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு தெரியும். இதில் தூரத்தில் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிவிட்டோன்னா அந்த கண்ட்ரியை விட்டே தூரம் கூட்டின்னு போயிடும். அந்த ஆண் வாரிசுகளில் தொடர்ந்து கை வச்சுக்கிட்டே வரும்.
அதில தூரத்துலேருந்து அந்த இது மாறுதுக்கு சொந்தத்திலேயே குடுத்து குடுத்து மாறும்போது என்ன ஆகும்னா, அந்த சுலாத்மாவால கை வைக்க முடியாது போகும். தூரத்தில யாரோ ஒருத்தர் மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு போறாங்கன்ற போது என்ன பண்ணா, அந்த குடும்பத்தினுடைய அந்த கடவுள் வந்து அவங்களுடைய குலதெய்வம் வந்து என்ன பண்ணிடும்னா, இந்த குடும்பத்தில இப்படி ஒரு சாபம் இருக்குது. தொடர்ந்து அங்க ஆண் பிள்ளைகள பாதிக்குதுன்னும் போது என்ன பண்ணிடும்னா, அவங்கள அந்த கண்ட்ரிய விட்டே வேற கண்ட்ரிக்கு அனுப்பிச்சுரும்னு வச்சுக்கோங்க. இது அதனால அப்ப நம்மளுக்கு எல்லாரும் நம்ம அந்த மாரி போவோம். லவ் பண்ணி நம்ம வேற எங்கேயோ ஜீன விட்டு தூரத்தில கல்யாணம் பண்ணியிருப்போம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நெருக்கமான இடத்துலயோ, இல்ல தூர உறவுலயோ கூட நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப ஈஸி அதுக்கு. அந்த தொடர்ந்து அந்த ஆண் பிள்ளைகள போட்டு தள்ளுற விஷயம் அதுக்கு ரொம்ப ஈஸி. அப்போ நீங்க வந்து இந்த ஒண்ணு பொறக்கே பொறந்துருவாங்க. கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில பொறந்து, அவங்களே அந்த வீட்ல வந்து ஆன்மீகமா மாறி, அந்த வீட்டினுடைய எல்லா அந்த ஜென்ம விஷயங்களும் கண்டுபிடிச்சு, ஆ எல்லா இது கண்டுபிடிச்சு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நான் உத்திராடம் தான். இப்ப எப்படியோ ஒண்ணு கண்டுபிடிச்சு நான் போயிட்டு போன வருஷம் நான் வந்து இந்த மாரி ஒரு குட்டி பொண்ணுக்கெல்லாம் அங்க ட்ரெஸ் வாங்கி குடுத்தேன். அப்புறம் எங்க அண்ணனுக்கும் சொன்னேன் நானு, வாங்கி குடுக்க சொல்லி. எங்க அண்ணனுக்கும் நெறைய ப்ராப்ளத்தோட தான் இருக்கிறாரு. அந்த மாரி வந்து நாங்க அதாவது அண்ணன்றது பெரியப்பா பையன். இப்ப அவங்க அந்த மாரிலாம் பண்றதுனால, அவங்களுக்கும் வர பெரிய ஆபத்துக்கள்லேருந்து அவங்க தடுக்கப்பட்டுருக்கலாம். இல்ல வந்து இனிமேல்ட்டு இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனா நான் போயிட்டு அத செஞ்ச 10வது நாள்லயே நெறைய மாற்றங்கள் நடந்தது. அம்மா வீட்டுக்கும் போய் பண்ணிட்டேன். இங்க வந்து என் கணவன் வீட்டுக்கும் வந்து நாங்க வந்து குலதெய்வத்துக்கு எடுத்துன்னு போய் ட்ரெஸ் குடுக்குறோம். அது இல்லாம வீட்லயும் நாங்க இந்த மாரி ட்ரெஸ் வச்சு கும்பிட்றது இதெல்லாம் பண்றோம். கணவன் வீட்டு சம்மந்தமாவும் அதெல்லாம் விசாரிச்சு பண்ண வேண்டியதெல்லாம் நாங்க பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் முன்னாடியே யாருன்னா சொல்லியிருந்தா, இது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ சொல்றேன், நீங்க இப்போவாவது நீங்க அது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட அந்த விஷயத்த கொஞ்சம் கவனிச்சு பண்ணீங்களான்னா, அந்த ஒரு தெய்வம் மட்டும் நீங்க அந்த ஊருக்கு போனீங்கன்னா, அந்த கடவுள் வந்து உங்களுக்கு நல்லா ஆயிடும். அந்த கடவுள மட்டும் கும்பிட்டா உங்க வாழ்க்கையில இருக்கிற சூனியம், பில்லி, சாபம் எல்லாம் போயிடும். அப்படி சொன்னா நீங்க எவ்வளோ ஈடுபாடா பண்ணுவீங்க? அந்த விஷயத்த நீங்க இந்த கன்னி தெய்வ விஷயத்தில கான்சன்ட்ரேட் பண்ணி, உங்க அப்பா, அம்மா வீட்டையும் அதையும் பண்ணி, உங்க கணவன் வீட்டதையும் நீங்க இத பண்ணிட்டீங்கன்னா, அதில ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழறது நிச்சயம். இது வந்து கன்னி தெய்வத்துக்காக மட்டும் நான் சொல்றது. நாளைக்கு நான் போட போறது, இந்த வேற பார்ட் 2ண்ட் பார்ட்டு. அது இந்த வெப்பம் இப்ப இருக்க எப்பவும் இல்லாத அளவுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறமோ, இல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெப்ப அலை, அது கூட மாரியம்மா எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, இதே ஆடி மாசத்தில மாரியம்மா எப்படின்றது 2ண்ட் பார்ட்டு. 3rd பார்ட் வந்து இதே ஆடி மாசத்துல பித்ருக்களினுடைய ஆத்மா அதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது தான் 1, 2, 3 பார்ட் 3மே உங்களுக்கு ஒரு முக்கியமா பார்க்கணும். எல்லாத்துலயும் ஹையஸ்ட் இதுதான் நான் சொல்ற விஷயம். நான் சொல்றது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல வேற எதனா டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. உங்க வீட்ல அந்த மாரி விசாரிச்சுட்டீங்களா? உங்க அப்பா, அம்மா வீட்ல கன்னி தெய்வம் இருந்ததா? உங்க வீட்ல கணவர் வீட்டு கன்னி தெய்வம் என்னது கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டே பிடிக்கலன்னா கூட சும்மா தோராயமா ஒரு கன்னி தெய்வம் அப்படின்னு சும்மா வச்சுக்கலாம். அப்ப ஒரு சின்ன பொண்ணு மாரி ஒரு 9 வயசு பொண்ணுன்னு சும்மா நீங்களாவே கற்பனையா கூட நெனச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாமயே கன்னின்னு பேர் சொன்னா போதும். கன்னியம்மா, கன்னி தெய்வம் அப்படின்னு சொன்னாலே அந்த கனெக்ட் ஆயிடும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியாமயே யாரோ ஒருத்தர் இருந்தா கூட, அவங்க வந்து தானா கனெக்ட் ஆயிடும். இதெல்லாம் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் வச்சு நீங்க அத கூப்பிட்டு கொடுக்குறீங்க இல்லைங்களா? அப்போ அவங்க தானா அவங்க கூட கனெக்ட் ஆயிடுவாங்க உங்களுக்கு. சில மாறுதல்கள் உங்களுக்கு தெரியும். அதையும் கண்டுபிடிக்கணும். அந்த பெயர் கனெக்ஷன் இதெல்லாம் பார்க்குறது, அது சம்மந்தமான வரதெல்லாம். அது கண்டுபிடிக்க உங்களுக்கு அது நல்லா தெரிய வரும். சில சமயத்தில ஒரு பர்ட்டிகுலரா ஒரு சின்ன பொண்ணே வந்து ஏதோ ஒண்ணு உங்க எதிர் வீட்லயோ, பக்கத்துலயோ, எதிர்லயோ இருக்கிற மாரி, அந்த அவங்களுடைய டர்னிங் பாயிண்ட் மாரி அவங்க வந்த பின்னாடி இருந்து மாறுதல் நடக்குது. சில சமயத்தில என்ன பண்ணும்னா, நமக்கு கிட்டவே இருக்கிறவங்க ஒருத்தர் உடம்புக்குள்ள போயிடும் அது. அ சுல ஆத்மா வந்து சுழு அமானுஷ ஆத்மா வந்து ஒருத்தர பழிவாங்கறதுக்கு வந்து இன்னொருத்தர் உடம்புல உட்காரும். இந்த மாரி பிறக்க முடியல, இந்த 3 நட்சத்திரத்தில பிறக்க முடியலனா கூட நம்மளுக்கு கிட்ட இருக்கிறவங்களுடைய உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு நல்லது பண்ணும். இல்லன்னா ஒரு பறவை உடம்புலயோ, நம்ம வீட்லயே வளர்க்குற பெட் அனிமல்ஸ் இருந்ததுனா கூட அவங்க உடம்புல கூட உட்காந்துக்கிட்டு கூட அந்த ஆத்மா பொறக்கலன்னா கூட ஆனா நீ பண்ணா தான், இப்ப நான் சொன்னதெல்லாம் பண்ணா தான், அந்த ஆத்மா வரத்துக்கு ஈஸி. இல்லன்னா அதுக்கு வர முடியல. அதுக்கு ஆசையாகுது. உன்ன தூக்கி விடணும்னு இருக்குது. உனக்கு நல்லது பண்ணணும்னு இருக்குது. உனக்கு ஆபத்து வரும்போது காப்பாத்தணும்னு இருக்குது. ஆனா உன்ன நெருங்க முடியல. ஆனா நீ அத இந்த மாரிலாம் நான் சொல்ற விஷயத்தெல்லாம் மனசால நெனைக்கணும். அந்த மாரி ட்ரெஸ் வச்சு தரணும். கன்னி பொண்ணு நெனைக்கணும். ஆடி வெள்ளி சமயத்தில இது பண்ணணும். அப்ப பண்ணும்போது அதுக்கு ஈஸியாகுது. ஒண்ணு உங்க வீட்லயே பொறக்கும். இல்ல உங்க சுத்தி இருக்கிற பறவை, டெய்லியே உங்க கிட்ட வர பறவை, நீங்க வளர்க்குற அதுக்குள்ள போய் உட்காந்துக்கலாம். இல்லன்னா உங்க வீட்டுக்கு கிட்டவே ரொம்ப நாள் இருக்கிற, இல்ல உங்க உறவாவே யாரோ ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறாங்கன்னா, அவங்க உடம்புல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணும். இத்தனை விஷயம் இருக்குது. நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோவ தயவு செஞ்சு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி, ஹைப் குடுத்து, முக்கியமா நீங்க எப்படி பில்ட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது.
இந்த கன்னி தெய்வ விஷயத்த ரொம்ப இதுவாக பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு கிடைக்கணும் கரெக்டாக அந்த கனெக்ஷன் கிடைக்கணுன்றதுக்கு பிள்ளையாரையும் முருகரையும் கேளுங்க. இந்த கன்னி தெய்வத்துக்கும் முருகருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முருகரையும் கூப்பிடுங்க, பிள்ளையாரையும் கூப்பிடுங்க. பிள்ளையார்கிட்டையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு கடவுள் விஷயத்துக்குமே பிள்ளையார்கிட்ட முதல்ல நம்ம அது தடை இல்லாமல் கெடுக்கும். அதை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு பிள்ளையார். இந்த கன்னி தெய்வ விஷயத்துக்கே முருகருக்கே இப்போ சம்மந்தங்கிறதுனால முருகரையும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு. கரெக்டாக உங்களுக்கு அந்த யாருக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுன்றத அந்த எந்த பொண்ணுக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அந்த நட்சத்திரப்படி அந்த பொண்ணு என்ன ராசியாக கூட இருக்கலாம், அது உங்களுக்கு ஃபேவரபுளான ராசியாக கூட இருக்கலாம். கர்மா பேஸில் அவங்கள காட்டியே கொடுக்குறதா இருக்கும். நீங்கள் முருகர் பிள்ளையாரெல்லாம் இந்த சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் கரெக்டாக உங்களை போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுக்க வைக்கிறது, அதுக்கு தேவையான காசு கிடைக்க வைக்கிறது, அது கரெக்டாக எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கிறது, அந்த ஆத்மாவுக்கு அது புரியறது, அது எல்லாம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு வழி இருக்குது. நீங்கள் முருகரையும் பிள்ளையாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல். என்னுடைய வெளிச்சம்ன்றதில் ஜாயின் பண்ணிங்களேன்னா இதுலேயே இன்னும் நிறைய சூட்சமான விஷயங்கள், எக்கச்சக்கமான ஆன்மீக விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி அமானுஷ்ய ஆத்மா விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சொல்லும்போது உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி நடக்கிற அமானுஷ்யங்களை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். வெளிச்சமில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.